இந்த கேள்வியில் 4 நம்பரோட ஹெச்சிஎஃப் எவ்வளோ அப்படின்னு கேட்குறாங்களா? நம்பர் பாருங்கள். 1 408 1190 1734 2890. இப்போ இது எல்லாமே ரெட்டப்படை எண்ணாக இருக்குது. இப்போ நம்மளுக்கு கிடைக்கக்கூடிய ஹெச்சிஎஃப் ரெட்டப்படை எண்ணாக இருக்கணுமா? இப்போது 17 51 வராது. அப்போ மீதி இருக்க 2 ஆப்ஷனை பாருங்கள். 1 2 இருக்குது, இன்னொன்று வந்து 34 இருக்குது. அந்த 34ங்கிறது என்னது? 17 × 2ங்களா? ஓகே. அப்போ மீதி இருக்க அந்த எல்லா நம்பரும் 17ஆல் வகுப்படுதா அப்படின்னு செக் பண்ணால் போதுமானது. அதை எப்படி செக் பண்ணலாம்? ஏதாவது ஒரு நம்பர் எடுத்துக்கோங்க. 1734. ஓகே, 1734. இப்போ இதுதான் ஒரு நம்பர் இருக்குன்னா இதில் லாஸ்ட் டிஜிட் மட்டும் எடுத்துக்கணும். லாஸ்ட் டிஜிட் என்னது? இந்த டிஜிட்டா? இது கூட 5 பெருக்குங்க. 5 பெருக்குனா என்ன வருது? 20ன்னு வருமா? அதை மீதி இருக்க நம்பர்லாம் மைனஸ் பண்ணுங்க. மீதி இருக்க நம்பர்லாம் மைனஸ் பண்ணிட்டா கிடைக்குள்ள ஒரு நம்பர். இப்போ வந்து அந்த கிடைக்கிற நம்பர் 0வோ இல்லைனா 17ஆல் வகுப்படக்கூடிய நம்பராக இருந்ததுன்னா இந்த ஃபுல் நம்பரும் 17ஆல் வகுப்படும்னு அர்த்தம். இப்போ நமக்கு மீதி எவ்வளோ கிடைக்குது பாருங்க, 153. ஓகே, இது 17ஆல் வகுப்படுமா அப்படின்னா வகுப்படும். ஏன்னா 9 17 தான் 153. ஓகே, அப்போ இந்த ஃபுல் நம்பர் வந்து 17ஆல் வகுப்படக்கூடிய நம்பர். ஓகேவா? இப்போ அடுத்த நம்பர் பாருங்கள். அடுத்த நம்பர் என்ன இருக்குது? 2890. 2890. இப்போ இதில் பாருங்கள், லாஸ்ட் டிஜிட் என்ன இருக்குது? லாஸ்ட் டிஜிட் 0வா? இது கூட 5 பெருக்குனா என்ன வரும்? அதுவும் 0 தான் வரும். அப்போது அதை மீதி இருக்க நம்பர்லாம் மைனஸ் பண்ணணுமா? ஓகே, அப்போ இதில் 0 மைனஸ் பண்ணிட்டா என்ன கிடைக்கும்? 289. இது 17ஆல் வகுப்படுமா அப்படின்னா 17ஆல் வகுப்படும். 17 17 289. ஓகேவா? அப்போ இதுவும் 17ஆல் வகுப்படக்கூடிய நம்பர். அடுத்த நம்பர் பார்க்கலாம். அடுத்த நம்பர் என்னது? 1190. 1190. இதில் லாஸ்ட் டிஜிட் என்ன இருக்குது? 0 இருக்குங்களா? இப்போ இந்த 0 5ஆல் பெருக்குனா அதுவும் 0 தான் வரும்போது அதை வந்து மீதி இருக்க நம்பர்லாம் மைனஸ் பண்ணிடணும். மைனஸ் பண்ணால் என்ன வருது? நம்மளுக்கு மீதி 119 தான் வரும். இது 17ஆல் வகுப்படக்கூடியதா நம்பரானா 7 17 119. அப்போ இந்த நம்பரும் 17ஆல் வகுப்படுது. மீதி என்ன நம்பர் இருக்குது? 408. பாருங்கள், 408. இதில் லாஸ்ட்டு டிஜிட்டை 5ஆல் பெருக்கணுமா? இப்போ பெருக்கினா என்ன வரும்? 40 வரும். அதை மீதி இருக்க நம்பரில் மைனஸ் பண்ணணும். எவ்வளோ ஒரு 0 வருதா? நம்ம முன்னாடி பார்த்தோம் என்னென்னா மீதி வரக்கூடிய நம்பர் 0வாவோ இல்லைனா 17ஆல் வகுப்படக்கூடிய நம்பராக இருந்தால் ஃபுல்லாக 17ஆல் வகுப்படுன்னு பார்த்தோம். இப்போ நம்மளுக்கு என்ன வந்திருக்குன்னா 0 வந்திருக்கு. அப்போ இந்த நம்பரும் 17ஆல் வகுப்படும். இப்போ நம்மளுக்கான ஆன்சர் என்ன? 2ஆலையும் வகுப்படுது, 17ஆலையும் வகுப்படுது. இப்போ நம்மளுக்கான ஆன்சர் 34. தேங்க்யூ.